எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரீத்தி. வியூவர்ஸ் அத்தனை பேரும் எனக்கு 400 வியூஸ் மேல கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற புஸ்தகம் சிரிக்க சிந்திக்க விவேகானந்தரின் கதைகள். இத எழுதினவர் சுவாமி விவேகானந்தர் தான். அத மொழிபெயர்த்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இவர் ரொம்ப பிரபலமான சொற்பொழிவாளர். நம்ம தினமும் இன்று ஒரு தகவல்னு ஒரு நிகழ்ச்சி எல்லாரும் கேட்டிருப்போம் சின்ன வயசுல. அந்த நிகழ்ச்சியில இவர் பேசுவாரு. இவர் பேசும்போதே எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடும். ரொம்ப அழகா பேசுவாரு ரேடியோல. இவர் எழுதியிருக்காரு. இதுக்கு வண்ணம் தீட்டியர் லட்சுமி பிள்ளை. சுவாமி விவேகானந்தர் இறை உணர்வாளர், துறவி, தேசபக்தர், சிந்தனையாளர், தத்துவ மேதை. இப்படி அவருக்கு பல பரிணாமங்கள். அவர் நிறைய கருத்து நமக்கு சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார், பகிர்ந்திருக்கார். அதுல சில விஷயங்களை மட்டும், சில கதைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு குட்டி கதை. அதுல என்னன்னா, ஆண்டவன் காப்பாற்றுவான் அப்படின்னு ஒரு கதை. அதுல என்னன்னா, போலாச்சந்துன்னு ஒரு பக்தர் இருப்பார். அவர் கீதையில சொன்னதை படிச்சுட்டு, கண்ணன் கீதையில என்னை சரணடை, நான் உன்னை காப்பாத்துவேன், இனி நீ செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு இவன் படிச்சு இவதான் புரிஞ்சுப்பான். அப்ப இதையே கத்தி சொல்லுவான் எல்லார்கிட்டையும், நான் கண்ணனை சரணடைஞ்சிட்டேன், இனி நான் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது அப்படின்னு கத்தி சொல்லி, இவர் கூட சில மூடர்கள்லாம் சேர்ந்துட்டு, நான் கண்ணனை சரணடைஞ்சிட்டேன், கிருஷ்ணரே என்னை காப்பாத்துவார், இனி நான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இந்த போலாச்சந்து அவர் அவர்கிட்ட இருக்கிற தீய குணங்கள்ல ஒரு குணத்தை கூட கடவுளுக்காக விட்டு கொடுக்கறது தயாரா இல்லை. இதுல கடவுள் இத நம்புறதுக்கு, இவர் சொல்றத நம்புறதுக்கு இழிச்சவாயனா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பா ஒரு இது எழுதியிருப்பாரு, கேள்வி கேட்டிருப்பாரு நம்ம சுவாமி விவேகானந்தர். அதாவது நம்ம தீய குணத்தை முதல்ல விடணும், கடவுளோட சரணடைறதுக்கு முன்னாடி நம்ம தீய குணங்களை விடணும்ன்றத சிரிப்பாவும் சொல்லியிருப்பாரு, சிந்திக்கிறதுக்கா ஒரு கதையாவும் சொல்லியிருப்பாரு. அடுத்த கதை நான் ஒரு சில கதைகளே சொல்றேன் உங்களுக்கு. 20 மத வழிபாடு. மத வழிபாடுல என்ன கதைன்னா, அமெரிக்கால ஒரு படகு போயிட்டு இருக்கும், ஷிப், டைட்டானிக் மாதிரி ஒரு ஷிப்னு வச்சுக்கோங்களேன். அந்த படகு முழுகிற நிலைமையில இருக்கும். எல்லாரும் பயணிகள்லாம் பயின்றிருப்பாங்க. அப்போ நம்மலாம் முழுக போறோம், அதனால மத சார்புல ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஜாஷ்னு ஒருத்தர் இருப்பார், தேவாலயத்துல பெரிய பதவியில இருப்பாரு. அந்த ஜாஷ கூப்பிட்டுட்டு, நீங்க மத ரீதியா கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும், அவரை கூப்பிட்டு சொற்பொழிவு ஆற்ற சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட தலையில இருக்கிற இது தொப்பியை எடுத்து கையில எடுத்து நன்கொடை வசூலிக்க ஆரம்பிச்சிடுவாரு. நிறைய பேருக்கு மதம்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, நன்கொடை வசூலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க. மதம்ன்றது இத்தகைய எதுவுமே கிடையாது. இறைவனிடம் மனிதன் கொண்டிருக்கிற மாறாத உறவே மதம் அப்படின்னு ரொம்ப அழகா கருத்தை சொல்லியிருப்பாரு நம்ம சுவாமி விவேகானந்தர். இறைவனிடம் மாறாத உறவு கொண்டு இருக்கிறது தான் மதம்னு சொல்வார். அப்புறம் இன்னொரு கதை ரொம்ப சிரிப்பு ஊட்டுற கதையா இருக்கும், கோழியால் வந்த குழப்பம். இதுல என்னதுன்னா, ஒரு முல்லா அவர்கள் தொழுகைக்கு போயிருப்பாரு. தொழுகைக்கு போகும்போது அவர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியரான அல்லாவிடம் வேண்டிக்கிறதுக்காக போயிருப்பாரு. கருணையும் இரக்கமும் மிக்க ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியரான அல்லாஹ் திருப்பெயரால் அப்படின்னு சொல்லி தொழுகை ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போது அப்பன்னு பார்த்து குருநானக் அந்த பக்கமா வரார். இவர் தொழுகை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் கொஞ்சம் சிரிப்பார்.
சிரிச்சுட்டு சொல்லுவாரு, நீங்க பண்றது வந்து தொழுகையே கிடையாது, பிரார்த்தனையே இல்லைன்னு. இந்த முல்லாக்கா ரொம்ப கோவம் வந்துடும். அவர் என்ன பண்ணுவார், நீதிபதி கிட்ட அழைச்சின்னு போயிடுவார் குருநானக்கா. அழைச்சின்னு போயிட்டு குருநானக் ஜி அழைச்சின்னு போயிட்டு இவர் வந்து சிரிச்சுட்டார் நான் பிரார்த்தனை பண்ணும் போது, இவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு நீதிபதிட்ட இவர் சொல்லுவார். அப்ப நீதிபதி வந்து வந்து அப்ப வந்து நீதி வந்து வந்து கேட்பாரு, நீங்க வந்து சிரிச்சிங்களான்னு குருநானக் ஜியை கேட்கும் போது குருநானக் ஜி சொல்லுவாரு, நான் வந்து இவரை சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்வார். அப்ப வந்து குரான் புக்கை வந்து கொடுத்துருவார் அந்த முல்லா கிட்ட. கொடுத்துட்டு இது மேல சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையே சொல்லுவேன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னா அவரும் உண்மையே சொல்றேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் குருநானக் ஜி வந்து கேள்வி கேட்பார், நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணும் போது உங்க வீட்டுல விட்டுட்டு வந்த கோழியை பத்தி நினைச்சீங்களா, சிந்தனை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கிறார். இவரும் ஆமான்னு ஒத்துன்றுவார், உண்மைதான் நான் வீட்டுல விட்டுட்டு வந்த கோழியை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்வாரு. அப்போ வந்து நீதிபதி சொல்லுவார், முல்லா அவர்களே, இறைவனை வழிபடணும்னு வந்த ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து கோழியை பத்தின சிந்தனை வரலாமா, இது தப்பு இல்லையா அப்படின்னு நீதிபதி சொல்வார். அப்புறம் வந்து நம்ம விவேகானந்த சுவாமி விவேகானந்தர் அவரோட கருத்தை சொல்வார், உள்ளே இருக்கிற ஒன்றை தேடி செல்லும் பொழுது வெளியே இருக்கிற ஒன்று நினைவுக்கு வரலாமா. நம்ம மனசு வந்து ஒருமுகப்படுத்தி உள்ள இறைவனை நினைக்கணும்னு போகும்போது வெளியில நமக்கு அந்த கோழி ஞாபகத்துக்கு வரலாமா அப்படின்னு சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் உண்டான விஷயமா நமக்கு சுவாமி சொல்லுவார். அதே போல எதையும் பேசுவது எளிதுன்னு அது வந்து செயல்முறைப்படுத்துறது கஷ்டம். அப்ப என்ன ஆகும்னா ஒரு அஹிம்சாவாதி ஒருத்தர் இருப்பார். அஹிம்சாவாதி என்ன பண்ணுவாரு, யாரையும் அடிக்க கூடாதுன்னு அவருக்கு ஒரு சிந்தனை இருக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு திருடன் அவர் வீட்டுக்கு வந்துடுவார். திருடன் வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த திருடனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அஹிம்சாவாதி என்ன சொல்லுவார், இவனை அடிக்காதீங்க அப்படின்னு. உடனே அவங்க கேட்பாங்க, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது இவனை ஒரு மூட்டையா கட்டி, சாக்கு மூட்டையில கட்டி அவனை ஒரு கடல்ல தூக்கி போட்டுடுங்க அப்படின்வார். அப்ப அந்த திருடன் சொல்லுவான், ஆஹா உங்களோட கருணையே கருணை, நீங்க எவ்வளவு பெரிய அஹிம்சாவாதி அப்படின்னு அந்த திருடன் சொல்லுவான். அதாவது என்னதுன்னா, எதையும் பேசுறது ரொம்ப எளிது, ஆனா செயல்முறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதாவது சுயநலம் இல்லாம இருக்கிறது தான் உண்மையான அஹிம்சாவாதி அப்படின்னு ஒரு சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் உண்டான ஒரு கருத்தா சொல்லுவார். இது ரொம்ப ஒரு நல்ல புஸ்தகம். இதை நீங்க அத்தனை பேரும் வாங்கி படிக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள். திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் சார் வந்து நமக்கெல்லாம் வந்து வீட்டுல எல்லாரும் வீட்லயும் வந்து சாலிடர் டிவி இருக்கும், அப்புறம் ஒரு ரேடியோ இருக்கும். அப்ப பொழுது போக்குறதுக்கு முக்காவாசி வீட்டுல ரேடியோ தான் இருக்கும் கேட்கறதுக்கு. அவர் வந்து சொல்ற இன்று ஒரு தகவல் வந்து நமக்கெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கும். அதனால இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்கி படிக்கணும். ராமகிருஷ்ணா மட்டு வெளியிட்ட புத்தகம் இது. உங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் எனக்கு 400 வியூஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச்.